கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குருவும், சுக்கிரனும் சேரப் போறாங்க. அதாவது சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இவ்வளோ நாளா இருந்துச்சு. 26 ஜூலை 26க்கு மேல வந்து சுக்கிரன் ரிஷபத்துல இருந்து மிதுன ராசிக்கு வராரு. அப்போ 10ஆம் இடத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்திருக்கு. அதே மாரி 11ல சூரியன், புதன் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து 11ஆம் இடத்துலயும், அதாவது 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். அதே மாரி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல. அது வந்து சூரியன் வந்து பொதுவாவே சூரியன் வந்து 11ல இருக்கிறது சகல தோஷமும் நிவர்த்தி. பொதுவா ஆடி மாசம் வந்து ஆடி போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா உங்களோட கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாதம். ஆடி மாதத்துல உங்களுக்கு நெறைய நன்மைகள் எப்பவுமே இருக்கு. ஏன்னா அது உங்களுடைய ராசிக்கு 11ஆ வருது. 11வது இடமா வரதுனால, ஆசை அபிலாஷைகள குறிக்கக்கூடிய மாதம் தான் வந்து உங்களுக்கு ஆடி மாதமா இருக்கும். அதனால எப்பவுமே ஆடி மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெறைய நன்மைகள் இருக்கும். பொதுவான பலன்கள் சொல்றதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்டா எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஸோ